டிவி நேயர்களுக்கு வணக்கம். நமது சேனலில் சித்த மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான சந்தேகங்கள், கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்று நாம் ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்முடன் பதிலளிக்க வந்திருக்கிறார் ஜோதிட தென்றல் திரு அசோக் ஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் ஜோதிட தென்றல் ஆஸ்ட்ரோ அசோக் ஜி. இப்போ நம்மளோட முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முன் எல்லாருமே ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அது பார்க்குறது சரியா, அதுக்கான பரிகாரங்கள் பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி தான் முதல் கேள்வி. அதுக்கான உங்கள் விளக்கங்கள் சார். பொதுவாக திருமணத்திற்கு முன்பு ஜோதிடம் பார்ப்பது அவசியம் இல்லை என்று கேட்டால் மிக மிக அவசியம். இது பெற்றோர்களுக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையில் லாங் ஸ்டாண்டிங்கில் போயிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தகுந்த நபரே நம்ம பார்ட்னர்ஷிப்பாக எடுக்கணும். அப்போ நமக்கு எப்படி தெரியும் இவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு பழகி பார்த்தா தான் தெரியும். ஆனால் மணமன் விஷயத்தில் அந்த மாதிரி கிடையாது. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனோட பிறந்த கால ஜாதகம். அந்த பிறந்த கால ஜாதகமே ஒரு ஜாதகரோட வாழ்க்கைக்கு நன்மை தீமை இரண்டையும் கொடுப்பது இந்த பிறந்த கால ஜாதகம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திருமணம் என்பது லக்னத்திற்கு 7ஆம் இடம். அதாவது ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை வைத்து தான் வரக்கூடிய மணமகன் அல்லது மணமகளை நம்ம நிச்சயமாக இவர் நல்லவரா கெட்டவரா, திருமணத்துக்கு பின்பு குழந்தை பாக்கியம் உண்டா, அல்லது தொழில் வளர்ச்சி உண்டா, வீடு வாங்கும் யோகம் உண்டா, அனைத்தையும் கவர் பண்ணுற அந்த ஜாதகம் தான். அப்போ மணமகளுக்கு ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெற்றோர்கள் திருமணத்துக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய மணமகனை தேர்ந்தெடுப்பதற்கு அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிறது. இப்போ திருமணத்துக்கு ஜாதகம் பார்ப்பதுக்கான விளக்கம் சொன்னீங்க. இது யாரெல்லாம் பார்க்கலாம், எந்த வயதினர் பார்க்கலாம், இதுக்கான தீர்வு என்ன? இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு தாண்டியும் கல்யாணம் நடக்காமல் இருக்குது. அவங்களுக்குலாம் என்ன பரிகாரம் பண்ணணும், அது மாதிரி ஏதாவது விளக்கங்கள் சொல்லுங்கள். ஓகே சார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு முன்பு ஜோதிடம் பார்ப்பதை பற்றி பேசணும் இல்லைங்களா? அதில் நம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்கின்ற இடம் மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம். ஒரு ஜாதகருக்கு, ஒரு ஜாதகிக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு 27 வயசு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆணுக்கு, அல்லது 23 வயசான பெண்ணுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பெற்றோர்கள் டைரெக்டாக ஜாதகத்தை எடுத்து மேரேஜுக்கு என்ன பண்ணுவாங்க, திருமண தலைமையில் பதிவு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஜோதிடர்கிட்ட கொடுத்து குருபலன் வந்து விட்டதா, திருமணத்துக்கு உண்டான யோகம் என்னோட குழந்தைக்கு இருக்கிறதா, என்னோட மணமகளுக்கோ அதை பார்க்கணும். அப்போ அந்த ஜோதிடர் என்ன பண்ணுவார், ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் சர்ச் பண்ணுற இடம் லக்னத்திற்கு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்தோட அதிபதி எங்கே இருக்கிறார்? ஃபார் எக்ஸாம்பிள் மேச லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் ஏழியராக நடப்பது வாய்ப்பு நிறையா இருக்கிறது. ஏழியனா ஒரு 24-25 வயசுலேயும் மேரேஜ் நடப்பதற்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. இது ஆண் ஜாதகம். இதே பெண் ஜாதகத்தில் கடவுளோட அமைப்பு பாருங்கள், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது திருமணம் தாமதமாகுது. சுக்கிரன் தான் இருக்கிற இடம் 7ஆம் இடம் தான். ஆணுக்கு திருமணம் ஏழியர் ஆகும். ஏழியர் இந்த சார் 20-25 வயசு கூட மேரேஜ் நடக்கும். அதே சுக்கிரன் 7ஆம் இடத்தில் தனித்து பெண்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது திருமணம் ஆட்டோமேட்டிக்காக தாமதமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பெற்றோர்கள் இதுக்கு அவர் ஜோதிட சொல்லுவார், லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி தசாபுத்தி வந்துருச்சா, அல்லது குரு பார்வை இருக்கா, குரு பலன் இருக்கா, லக்னத்துக்கு ராசிக்கு நிறையா இருக்கான்னு பார்த்து சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருமணத்துக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து போகணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வயசு பேஸ் பண்ணி ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் நன்றாக இல்லை என்றால் திருமணம் 31 வயசில் கூட போக வாய்ப்பு இருக்குது. அது 2 விதமாக பார்க்கணும். திருமணம் ஏழிதான் நடக்கிறதுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம். அந்த குடும்பஸ்தானம் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி நன்றாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மேரேஜ் குறிப்பிட்ட வயசில் வந்துடும். அப்போ நம்ம பரிகாரம் எப்போ போகிறோம், மேரேஜ் லேட்டானதான் பரிகாரம். லேட்டுங்கிற நம்மளோட டெசிஷன் மேக்கர் 30 வயசு ஆகிடுச்சு பெண் குழந்தைக்கு, ஆண் குழந்தை 32 வயசு ஆகிடுச்சு, 33 வயசு ஆகும், பெற்றோர் கவலை. அப்போ தான் என்ன பண்ணால் பரிகாரங்கிற இடத்துக்கு நம்ம போகிறாங்க. பரிகாரம் பண்ணுறது தவறு கிடையாது. அந்த பரிகாரங்கிறது இப்போ ராகு கேது ஸ்தலம் இருக்குது, செவ்வாய்க்கு திருச்செந்தூர், அந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வருவது பரிகாரம். ஜென்ம நட்சத்திரத்தினை பண்ணுறது நல்லது. அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த 7ஆம் இடம் 2ஆம் இடம் மட்டுமல்லாமல் அவங்களோட பிறந்த கால ராசிக்கு குருபலன் இருக்கா, குருபலன் வந்துருச்சா, அது பேர் வியாழன் நோக்கம் சொல்லுவாங்க. அந்த வியாழன் நோக்கம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மணமகனை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல மணமகன் கிடைப்பது வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு பேர் குரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குரு பலன் எப்போ வரணும், ஒரு ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9, 11 இந்த 5 இடத்தில் குரு பயிற்சி ஆகும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வந்தாலோ, இல்லை ராசிக்கு 5 அது ராசிக்கு 7 குரு வரும் பொழுது திருமணத்துக்கு அந்த நபர் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டார்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும்.
அப்படிப்ப கல்யாணம் எளிதாக நடக்கும். தாமத திருமணம் அப்படிங்கிறது வேற. அப்போ தாமத திருமணங்கள் என்னன்னா, அதே லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தார்னு வச்சுக்கல, எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், பியூட்டிஃபுல்லான லேடியாக இருந்தாலும், ஜென்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் மேரேஜ் தள்ளி போகும். இது இறைவன் வைத்த நியதி. இப்போ 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் திருமணம் தள்ளி போகும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் திருமணம் தள்ளி போகும். அப்போ செவ்வாய் சனி இல்லாத நல்ல பிளானட் என்ன? சுக்கிரன், சந்திரன், புதன்லாம் இருந்தால் 7ஆம் இடத்தில் மேரேஜ் எளிதாகவும், அசுபக்கோள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஜாதகிக்கு எந்தவித பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு திருமணம் தாமதம் தான் ஆகும். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மணமகளோட பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக காய் நகர்த்தணும். இப்போ ஜோதிடர்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஜோதிடர் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொரு ஜோதிடர் போகும்போது ஒன்று சொல்கிறாங்க. எதை நம்புவது? இல்லை, எதை நம்புவது, அவர் என்ன சொல்கிறாங்கிற பாயிண்ட் தான் மிக முக்கியம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஜோதிடம் ஒவ்வொரு ஃபார்முலா போடுவாங்க. பட் அவுட்புட்டுங்கிறது காமன் தான். நீங்கள் என்னதான் சொன்னாலும் திருமணம் லேட்டுனா லேட்டு, ஏர்லியரான மேரேஜ்னா ஏர்லியரான மேரேஜை நீங்கள் தடுக்கவே முடியாது. இப்போ ஒரு சில காதல் திருமணம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிரக சேர்க்கையில் காதல் திருமணம் வந்துடுது. 21 வயசுலேயே மேரேஜ் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. 35 வயசானால் மேரேஜ் ஆகாத ஆட்களும் இருக்கிறாங்க. அந்த காம்பினேஷன் எதை தீர்மானம் பண்ணல, அவரோட பிறந்த கால ஜாதகத்தோட களத்திரஸ்தானமும் குருபலனும் சேர்ந்து தீர்மானிக்குது. இப்போ பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பரிகாரங்கள் சொல்கிறாங்க, அதுவும் வேறுபடுது. ஸோ அதை எப்படி நீங்கள் கரெக்டாக பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி எப்படி கண்டுபிடிப்பது? சார், ஒரு ஜாதகத்தில் முதல் பாயிண்ட் பரிகாரம் அப்படின்னு எடுத்தோன்னா அந்த சப்ஜெக்டுக்கு போகாமல், ஒரு பெற்றோர்கள் அந்த ஜாதகத்தை பற்றி என்னோட கான்செப்ட் 2 தான். எந்த ஜாதகத்தை இணைக்கலாம் என்பதை விட எந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது என்பதில் தான் கவனமாக இருக்கணும் பெற்றோர்கள். அதில் கவனமாக இருந்துட்டாங்கனாவே விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஜாதகத்தோட பேசிக் கான்செப்ட், எந்த ஜாதகத்தை இணைக்கலாம், எந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது, அதுதான் மிக முக்கியமான கேள்வி. சரி, இப்போ நீங்கள் பரிகாரம் சொல்லுங்க. யாருக்கு பரிகாரம் சொல்லுவாங்க? ஒரு லேட் மேரேஜ், ஒரு பெண்களாக 27 வயசுக்கு அப்புறம் ஆகிடுச்சு, ஜென்ஸான 31 வயசுக்கு மேலே இந்த மேரேஜ் ஆகணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு போவாங்க. பரிகாரம் என்பது ஒரு திருமணத்துக்கு கோயிலுக்கு போகிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் காலவசத்துக்கு போவாங்க. யார்? ராகு தோஷம், காலசர்ப்ப தோஷம்பாங்க, நாகதோஷம் எல்லாமே ஒன்று தான். இந்த செவ்வாய் தோஷம் இருந்தால் திருச்செந்தூர் போங்க அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்க போகிறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு. சரி, அந்த பரிகாரம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட மாணவர்களுக்கு உடனடியாக கல்யாணம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் நம்மை மீறி இயக்குகின்ற ஒரு சக்தி, அந்த 9 பிளானட் இருக்கு இல்லையா, நவகிரகம், நீங்கள் கோயிலுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, அவங்க சொன்ன மாதிரி எந்த பரிகாரம் பண்ணினாலும் திருமணத்துக்கு உண்டான அமைப்பை எங்கே கண்டுபிடிக்க முடியும்? ஜாதகத்தில் மட்டும்தான். ஸோ நீங்கள் பரிகாரத்தை மெயின் கான்செப்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது பெற்றோர்கள். ஓகேலா? ஒருத்தர் பரிகாரம் ஒவ்வொரு கோயில் சொல்லுவாங்க, இங்கேருந்து காசிக்குள்ள போவாங்க, ராமேஸ்வரம் போவாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் எதுக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஜாதகத்தில் கிளியராக ஒரு பக்காவான ஜோடர் என்ன இண்டிகேஷன் பண்ணுவார், இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, இந்த தசா புத்தி இந்த ஜாதகருக்கு உகந்த காலமாக. அதேமாதிரி கோச்சார பலனையும் பார்க்கணும். கோச்சாரத்தில் நம்ம குருவை மட்டுமே எடுத்துக்கூடாது. முக்கியமான பிளானட் சனி பயிற்சி நம்ம மெயினாக கோச்சாரத்தில் எடுத்தாலும், அந்த 7 சனி நடக்கும் பொழுது இல்லை அஷ்டம சனி நடக்கும் பொழுதும் நம்ம கவனமாக தான் அந்த ஜாதகத்தை பார்க்கணும். 27 வயசு ஆகிடுச்சு, இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு போயிட்டு 3 வருஷம் ஆச்சு சார், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டேன் சார், ஆனால் இன்னும் திருமணத்துக்கு உண்டான அமைப்பே கிடைக்கல, எல்லா திருமண தகவல் மையத்தில் நாங்கள் பதிவு பண்ணிட்டு வந்துட்டோம், ஆனால் அப்போவும் லேட் ஆகுதுன்னா அது ஜோதிட விதி. அப்போ நீங்கள் ஜோதிடர் என்ன சொல்லணும், பரிகாரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸு இந்த பீரியட் ஆஃப் த டைமில் தான் மேரேஜ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு குரு திசை சந்திர புத்தி நடக்குது. குரு திசை சந்திர புத்தி நடக்கும் பொழுது அந்த குரு துலாம் லக்னம் ரிஷப லக்னத்துக்கு பாவி. அவர் என்ன பண்ணுவார், திருமணத்தை நடத்த விடுவாரான்னு லேட் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ இந்த பிறந்த கால ஜாதகத்தோட லக்னத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு திருமணத்தோட முக்கியம். அப்போ துலாம் லக்னம் ரிஷப லக்னத்துக்கு குரு பகல், குரு திசையில் சந்திர புத்தி, வளர்முறை சந்திரனுக்கு இருந்தாலும் என்ன ஆகும், குருவும் சந்திரனும் 1க்கு 1. அப்போ மேரேஜ் நடத்த விட மாட்டார். அப்போ சுக்கரனோட புத்தியோ இல்லை சுக்கரனோட அந்தரமோ தொடர்பு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட்டுக்கு மேரேஜ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணுது. ஓகே ஓகே. இப்போ ஒருத்தருக்கு 35 வயசுல தான் திருமணம் நடக்கணும்னு இருந்தால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது ஜோதிடரை கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லணும். இப்போ நீங்கள் 35 வயசு சொல்லி 30 வயசுல மேரேஜ் ஆனால் தப்பு கிடையாது. 35 வயசுல 45 வயசுல மேரேஜ் ஆனால் இன்னும் கொஞ்சம் மன கஷ்டமாயிடும். அப்போ என்ன பண்ண, ஜாதகத்தை பக்காவாக டீப் அனலைசிங் பண்ணி தான் வரக்கூடிய பெற்றோர்கள் சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும், என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை கிளியராக சொல்லக்கூடியது ஜோதிடத்தோட வேலை.
அடுத்ததாக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வரவங்க மெயினாக கேட்குறது வந்து எனக்கு வரவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கவர்மெண்ட் வேலை இருக்காங்களா, இல்லை நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்களா, நல்லா சம்பாதிக்கிறாங்களா, இல்லை வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா, அப்படிங்கிற மாதிரிலாம் வீடு வச்சுருக்காங்களா, அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 பிளானட்டும் 9ஓட காரகத்துவம். அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, என்னுடைய பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் அரசாங்க வேலையில் இருப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது தான் ராஜகிரகம் செய்யும். அதாவது நவகிரகங்களின் நாயகனாக சூரியன் தான். இப்போ சூரியன் தான் டிசிஷன் அத்தாரிட்டி பார்த்த திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கணவர் அரசாங்க வேலையில் இருப்பார். அப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10, 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது 90% வரக்கூடிய கணவர் அரசாங்க வேலையில் இருப்பதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்கு. இது அரசாங்க வேலையில் மட்டும்தான் இருக்கணுமா? அவர் அரசாங்க வேலையில் இல்லாமல் அரசாங்க டெண்டர் எடுக்க வாய்ப்பு உண்டு. அரசாங்க டெண்டர் இல்லாமல் அரசியல்வாதியாக இருக்க வாய்ப்பு உண்டு. லோக்கல் கவுன்சிலர், அரசியல் தொடர்பு, அதே ஒரு ஆஃபீஸ் போனாலும் போன உடனே அவர் பார்த்தாருன்னா வேலை முடிஞ்சிடும். அப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தோட சூரியனோட பொசிஷன் தான் அந்த பெண்ணை பற்றியும் அந்த பெண்ணோட தந்தையை பற்றியும் வரக்கூடிய கணவரோட வேலையை பற்றியும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3, 6, 10, 11 சூரியன் இருக்கும் பொழுது வரக்கூடிய கணவர் அரசாங்க வேலையில் அரசாங்க தொடர்பு துறையில் இருப்பதற்கு வாய்ப்பு 100% உண்டு. இது ஆண்களுக்கு இதே தான். ஆண்களுக்கு அதே 3, 6, 10, 11 தான். அது ஒரு சூரியனோட காரகத்து வந்து அரசியல் தொடர்பு, அரசாங்க தொடர்பு. இப்போ மேசத்தில் ஒரு சூரியன் உச்சம் பெற்றுன்னு வச்சுக்கோங்க. மேச லக்னத்தில் ஒரு பிறந்த ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு லக்னத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருக்குன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக அந்த பொண்ணோ அவரோட தந்தையோ அரசியல் தொடர்பு உள்ளவர். அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரக்கூடிய கணவர் அரசாங்க வேலையில் அல்லது அரசாங்கத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய தொழிலில் இருப்பது வாய்ப்பு 190% இருக்கு. பொதுவாக ஜாதகம் பார்க்க வரவங்க முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, அது வந்து சொந்தத்தில் அமையுமா, இல்லை வெளியில் எங்கேயாவது அசலில் அமையுமா? இன்னொன்று கேள்வி வந்து பக்கத்திலே கிடைக்குமா, இல்லை ரொம்ப தூரத்தில் கிடைக்குமா, அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அதற்கான பதில் என்ன? ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் அல்லது மணமகளுக்கு வருகின்ற மாப்பிள்ளை வந்து லோக்கலாலா இல்லை வெளியூரா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ லோக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா லக்னத்தின் 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று இருக்கும் பொழுது மேக்சிமம் வந்து உள்ளூர்லே இருப்பது வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த 7ஆம் அதிபதி ராகுவுடனோ கேதுவுடனோ சனியுடனோ சேரும்பொழுது கண்டிப்பாக வெளியிலேருந்து வருவாங்க. வெளியிலேருந்து வருவாங்கன்னு என்ன, சேம் கம்யூனிட்டியாக இருக்கலாம். ஒரு கம்யூனிட்டி சேம் கம்யூனிட்டி, ஆனால் அவங்களோட உறவுகள் சென்னையில் இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், சேலத்தில் இருக்கலாம், வாட்டர் எந்த ஊர்ல வேணால் அவங்க இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அங்கேருந்து அந்த வரன் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ராகு கேது தொடர்புலாம் இருக்கும் பொழுது திருமணமும் தாமதம், ப்ளஸ் நம்ம சொந்தமாக இருந்தால் கூட தூரத்து சொந்தமாக தான் வருவாங்க. லோக்கலில் இருக்க சொந்தம் வருவதற்கு வாய்ப்பு. லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோட அதிபதியை ராகு கேது பார்த்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ கண்டிப்பாக அது தூரத்து சொந்தம், லோக்கல் கிடையாது. இப்போ லோக்கல் யாருக்கு வரும்? 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கலாம், அல்லது மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு வந்து 7லே ஆட்சி பெற்றிருக்கலாம். ஓகே, கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 7ஆம் அதிபதி ஒரு சில இடத்துல ஆட்சி பெற்றிருந்தால் நல்லது, ஒரு சிலருக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும், அந்த 7ஆம் இடத்தோட அதிபதியை யார் பார்வை செய்கிறார், லக்னாதிபதியோட பலம் என்ன, இந்த லக்னாதிபதி பலத்தை பொறுத்து நம்ம வந்து லோக்கலால இல்லை வெளியூரான்னு தீர்மானிக்கிறது ஜாதகத்தோட பிளானட்டோட பொசிஷன் தான். ஏன்னா இருக்கிற 12 ராசி, இருக்கிற பிளானட் 9 பிளானட்டு, அந்த 9 பிளானட்டுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு. அந்த 7ஆம் இடம் 7ஆம் இடத்தோட அதிபதியோட தொடர்பு பெற்ற தசா புத்திகள், அந்தரம், கோச்சாரம் இதெல்லாம் சேர்ந்து தான் மேரேஜ் ஒழிய இண்டிவிஜுவல் பிளானட் மட்டுமே மேரேஜை தீர்மானம் பண்ணாது. அப்போ இது வந்து நம்ம உண்மையோட ஆன்சர் சொல்ல முடியாது. அப்போ அவங்களோட ஜாதகத்தை பார்த்து தான் அது ஒரு தீர்மானமாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜாதகம் எல்லாம் ஓகே. இப்போ வந்து ஜாதகம் பார்க்கும்போது மெயினாக பொருத்தம்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து 10க்கு 10 பொருத்தம் இருந்துமே அவங்களோட திருமணத்துக்கு அப்புறம் வந்து பல பிரச்சனைகள் வந்து அதுக்கான தீர்வு தேடி திருப்பி ஜாதகம் பார்க்க போகிறாங்க. ஸோ அதுக்கான தீர்வு என்ன, அது பார்த்ததுக்கான ஏதாவது சொல்யூஷன் இருக்காது சார்? அதாவது ஜாதகம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது பேசிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. 10க்கு 10 பொருத்தம் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர் சரியான ஜோதிடர் என்ன பண்ணுவார்னா நட்சத்திர பொருத்தத்தை வச்சு இணைச்சு விடவே கூடாது.
அப்போ என்ன பண்ணணும், 10 பொருத்தத்துக்கு நீ ஒரு 10 மார்க் போட்டுட்டு மீதி 90 மார்க் வரக்கூடிய பெண் ஜாதகத்திலையும் ஆண் ஜாதகத்தையும் கம்பேரிசன் பண்ணணும். எப்படி பண்ணணும், நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம், தசாபுத்தி, கோச்சாரம், கிரகங்களின் சேர்க்கைகள் மற்றும் பார்வைகள், இதை வச்சு தான் நீங்கள் தீர்மானம் பண்ணணும் ஒழிய வெறும் நட்சத்திர பொருத்தத்தை வச்சு தீர்மானம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறது டோட்டல் வேஸ்ட். அதனால பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் ஒரு உதாரணம் சொல்கிறேன், கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் 10க்கு 10 பொருத்தம் சூப்பராக இருக்கும். மகத்து பெண் பூரத்து ஆண் ஒரு டயலாக்கே இருக்குது சிம்மராசியில். சிம்மராசியில் தான் மக நட்சத்திரமும் இருக்குது, சிம்ம ராசியில் பூர நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஜோதிட விதி என்ன சொல்கிறாங்க, மகத்து பெண்ணுக்கு பூரத்தான் கொடுத்தா சூப்பராக இருக்கும்பாங்க. 90% பிரச்சனையில் இருக்கும். என்ன காரணம், ஏகராசி திருமணம் செய்யக்கூடாது. அப்போ எந்த விதி எடுத்து சிம்மராசிக்குள்ளேயே இருக்க 2 நட்சத்திரத்தை சொல்கிறோம், ஏகராசி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர் தான் உங்களுக்கு கரெக்டான ஜோதிடர். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நட்சத்திர பொருத்தத்தை ஒரு பேசிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாதகத்தை டீப் அனலைசிங் பண்ணணும். எப்படி டீப் அனலைசிங் பண்ணணும், 2 பேருக்கு லக்னம் மேட்ச் ஆகுதா, திரிகோண லக்னமா, கேந்திர லக்னமா, ஓகே இணைச்சிரு. லக்னத்துக்கு 6, 8, 12 இருக்குது. நட்சத்திர பொருத்தம் இருந்தும் ஃபார் எக்ஸாம்பிள் மீன லக்னம் துலாம் லக்னம், மீன லக்னம் துலாம் லக்னம், மீன லக்னம் துலாம் லக்னம் என்ன, அஷ்டசஷ்டாங்க லக்னம் பேர் 6, 8. இப்போ மீன லக்னத்தில் பிறந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரமாக ஒரு ஆண் இருக்கிறார் வச்சுங்க, துலாம் லக்னத்தில் பிறந்து கடகராசி ஆயிலிய நட்சத்திர பெண்ணாக இருக்கும் பொழுது அங்கே நட்சத்திர பொருத்தம் பாஸ் ஆகிடுச்சு, ஆனால் லக்ன பொருத்தம் ஃபெயில். நட்சத்திர பொருத்தம் மீன லக்னத்தில் துலாம் லக்னத்துக்கு பகை. இப்போ லக்னம் தான் ஒரு ஜாதகம் முக்கியம் ராசி நட்சத்திரத்தை விட. அப்போ அங்கே என்ன பண்ணுறீங்க, மீன லக்னம் ரிஷபராசி கிருத்திகை. இப்போ கிருத்திகை இந்த நட்சத்திரத்தை எடுத்து வச்சுட்டீங்க. துலாம் லக்னம் கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் பெண். அப்போ கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் பெண், இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் லக்னத்தை பார்க்கல. அப்போ பிரச்சனை எங்கே வருது, நட்சத்திர பொருத்தத்துக்கு ஓகே பண்ணிவிட்டீங்கன்னா லக்ன பொருத்தம் இல்லையா, 6, 8 தினசரி சண்டை தான் வரும். நீங்கள் நானா சண்டை சண்டை. ஏன்னா மீன லக்னத்து ஓனர் குரு, துலா லக்னத்து ஓனர் வந்து சுக்கிரன், 2 பேரும் நேரடி பகை. அப்போ என்ன ஆகும், முட்டிக்கா முடிச்சுக்கு தான் இருக்கும். அதை தான் சொல்கிறேன், நட்சத்திர பொருத்தத்துக்கு இனிமேல் பெற்றோர்களுக்கு இந்த 2 வருஷம் 3 வருஷம் நிறைய விழிப்புணர்வு ஆகிட்டு ஜாதகத்தை டீப் அனலைசிங் பண்ணி ஒரு நல்ல ஜோதிடத்தை தேடி தான் போகணும். ஓகேண்ணா, அதாவது எந்த ஜாதகத்தை இணைக்கலாம் என்பதை விட எந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது என்பதற்கு பெற்றோர்கள் தான் மிக மிக முக்கியமாக இருக்கணும். அது கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும், அசால்ட்டாக இருக்கவே கூடாது. இப்போ நட்சத்திரம் பொருத்தம் வந்து கம்மியாக இருந்து ஒரு 6, 7 இருந்து நீங்கள் சொல்கிற அந்த லக்னம் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அவங்க பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, சூப்பரான கேள்வி. நட்சத்திர பொருத்தத்தில் 3 பாட்டு இருக்கு, மத்திமம், உன்னதம், அதி உன்னதம். மத்தியமம்னா ஒரு 6 பொருத்தம், உன்னதம்னா ஒரு 8 பொருத்தம், அதி உன்னதம்னா 10 பொருத்தம். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு 6 பொருத்தம் இருந்து போனால் 6 பொருத்தம் இருந்து லக்னம் பலமாக இருக்குது 2 பேருக்கு, லக்னத்துக்கு திரிகோண லக்னம் இணக்கமான லக்னமாக தாராளமாக பண்ணலாம். சரி ஓகேண்ணா, தசாபதி நல்லா இருக்கு பண்ணலாம், 7ஆம் இடம் நல்லா இருக்கு பண்ணலாம், பண பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கா பண்ணலாம், தாராளமாக. நட்சத்திர பொருத்தம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. ஜோடி பொருத்தமும் ரஜ்ஜு பொருத்தம் 2 முக்கியம், கம்பல்சரி அது பார்க்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் ஜாதகத்தையே பார்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க, இட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. ஓகேங்களா? அப்போ நம்ம திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட 2 பேரோட ஜாதக கட்டம் தான் தீர்மானம். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எந்த ஜாதகத்தோட சேரலாங்கிறோட சில ஜாதகத்தோட சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு சொன்னீங்க. அது எதெல்லாம் சேரக்கூடாது அதை கொஞ்சம் பகிர முடியுமா? அது குறிப்பாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்த ஜாதகத்தை திருமணத்திற்கு இணைக்கலாம் என்பதை விட எதை இணைக்கக்கூடாது என்கின்ற ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இந்த தற்சமயத்தில் லாஸ்ட் ஒரு 5 வருஷமும் பொதுமக்களுக்கு இடையில வந்துருச்சு. அப்போ அவங்க செல்ஃப் அவேர்னஸ் தான் இருக்கிறாங்க. இப்போ ஜோதிடர் என்ன பண்ணணும், அந்த ஜாதகத்தை 2 ஜாதகத்திலையும் ஃபர்ஸ்ட் லக்ன பிரகாரம் லக்ன பொருத்தம் இருக்கிறதா. இப்போ லக்ன பொருத்தம் இருக்கானா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னத்திற்கு கன்னி லக்னத்தை இணைக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்தை இணைக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் விருச்சிக லக்னத்திற்கு மிதுன லக்னத்தை இணைக்கக்கூடாது. ஏனென்றால் விருச்சிக லக்னத்தின் அதிபதி செவ்வாய், மிதுன லக்னத்தின் அதிபதி புதன். காலப்புருஷ தத்துவத்திற்கு மேச ராசி என்பது செவ்வாய், அதுக்கு 6ஆவது ராசி கன்னி ராசி புதன். எப்பொழுதுமே செவ்வாய் புதன் இணக்கமாக இருக்க வாய்ப்பு கம்மி, மனக்கட்டுப்பாடு அற்றவர்களாக உண்டு பண்ணிடும் அந்த ஜாதகத்தில். அப்போ இவருக்கு மனக்கட்டுப்பாடு தான், வரக்கூடிய பெண்ணுக்கு மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா டெய்லி சண்டை வரும்.
அப்போ விருச்சிக லக்கணத்திற்கும் மிதுன லக்கணத்திற்கும் நம்ம முடிச்சு போடக்கூடாது. மற்ற பொருத்தங்கள் இருந்தால் கூட 10க்கு 10 பொருத்தம் இருக்குது சார், என் பொண்ணு லவ் பண்ணிட்டா சார், ஜாதகத்தை பார்த்தோம், இருந்தாலும் ஒரு பயம், திருமணத்துக்கு நாங்கள் வந்து பண்ணலாமா, இருந்தாலும் அப்பா அம்மாங்கிற முறையில் நாங்கள் கவனம் எடுத்து சொல்லணும். அப்படிங்கிறப்ப இருவரோட ஜாதகத்தில் விருச்சிக லக்னம் மிதுன லக்னமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணுறது மிக மிக நல்லது. ஏன்னா ஜாதகர் என்பது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் அவரோட கேரக்டர் இருக்கும், ராசி பேஸ் பண்ணி கேரக்டர் கிடையாது. லக்னங்கிறது உயிர். இப்போ விருச்சிக லக்னத்துக்கு ஓனராரு செவ்வாய், மிதுன லக்னத்துக்கு ஓனராரு புதன். செவ்வாய் புதன் நேரடி பகை. அப்போ நேரடி பகைன்னு தெரிஞ்சு இவரை கொண்டு போய் இணைக்கலாம்னு சொன்னால் மன வாழ்க்கையில் பிரச்சனை தான் வரும். அந்த பிரச்சனைக்கு பெற்றோர்களும் கடமை, பெற்றோர்கள் மிக முக்கியமாக தவறு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மணமான் மணமகளும் கவனம் இல்லாமல் அந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜாதகம் பார்க்க வரவங்க சில பேர் வந்து எப்போ குழந்தை பாக்கியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சில ஜாதகம் சொல்லுவாங்க வந்து இவங்க கல்யாணம் பண்ணால் வந்து இவங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஆகிடுவாங்க, இந்த நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? கண்டிப்பாக சார். ஜாதகத்தில் வந்து கூட திருமணம் முடிஞ்சுனாவே நம்ம ஆளுக்கு என்ன கேட்பாங்க, ஒரு 2 மாதத்தில் என்ன விசேஷம் வீட்டில் குட் ரிசல்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது அப்போ என்ன பண்ணணும், 2 பேருக்கும் சுக்கிரன் செவ்வாய் வலிமையாக இருக்கணும். ப்ளஸ் குழந்தை பாக்கியத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான் புத்திர பாக்கியம்னு சொல்லுவோம். அந்த புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய இடத்துல குறிப்பாக 5ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன்லாம் இருந்தால் மிக சிறப்பு. அதே 5ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடாது. ஏன்னா குரு பகவான் பேர் புத்திரக்காரன்னு அர்த்தம், குருவுக்கு இன்னொரு பேர் தனக்காரன்னு அர்த்தம். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் குரு தனித்திருக்கும் பொழுது வரக்கூடிய மணமகன் ஜாதகத்தில் மகேந்திர பொருத்தம் நல்லா இருக்கும். இப்போ மகேந்திர பொருத்தம் நல்லா இருந்ததுக்கு மட்டுமல்லாமல் அவரோட ஜாதகத்திலும் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி பலமாக இருக்கும் பொழுது இந்த பலமில்லாத ஜாதகத்தை இணைத்தாலும் கல்யாணம் ஆகி 6 மாதம் 1 இயருக்கு அப்புறம் கூட கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல தனித்த ராகு, தனித்த குரு அல்லது குரு ராகு சேர்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தாமதம் தான், அதை மாற்றவே முடியாது. அப்போ பெண்ணுக்கும் குரு ராகு 5ஆம் இடத்துல இருந்து ஆணுக்கும் 5ஆம் இடத்துல ராகு தொடர்பு இருக்கும் பொழுது திருமணம் பண்ணும்பொழுது அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சிடணும். வேண்டாம், இந்த இடத்துல என்ன நட்சத்திர பொறுத்த ஓகே ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணுற 5ஆம் இடத்தை செக் பண்ணணும்ல. 5ஆம் இடம் தான் உங்களுக்கு சந்ததி விருத்தி, புத்திரஸ்தானம் தான் 5ஆம் இடம் தான், பூர்வ புண்ணியம் குலதெய்வர்கள் எல்லாம் 5ஆம் இடம் தான். இப்போ 5ஆம் இடத்தில் தனித்த குரு தனித்தராக இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தை இணைப்பதற்கு முன்பு பல முறை சிந்திச்சு தான் பண்ணணும். வேற பாசிபிலிட்டிஸ் அதில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு கேள்வியில் எல்லா பதிலும் இதில் கொண்டுட்டு வர முடியாது. ஒரு சின்ன உதாரணத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம் குரு ராகு சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட மல்டி ஃபேக்டர் ஆஃப் த காம்பினேஷனில் தான் அந்த குழந்தை பாக்கியத்தை தீர்மானம் பண்ணுறோம். ஐயா, குழந்தை தடையை பற்றி சொன்னீங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து நேரம் காலம் பார்த்து வந்து இயற்கை முறை இல்லாமல் எல்லாம் செயற்கை முறையில் குழந்தை எடுக்கிறதுக்கான நேரம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்த்து இந்த டைமிங்கில் பண்ணிடுங்க, எல்லாமே ஆப்ரேஷன் மூலமாக பண்ணுறாங்க. அது சரியா? மிக மிக அருமையான முக்கியமான கேள்வி. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி டாக்டருக்கு டெலிவரி டேட் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6ஆம் தேதி கொடுக்குறாங்க. அன்றைக்கி இந்த கிரகத்தோட பிளானட்டோட பொசிஷனை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறோம், நல்ல நேரம் பிடிச்சி கொடுங்க சார், என் பெண்ணுக்கோ பையனுக்கோ வந்து சூப்பரான டைமில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஜாதகர் என்ன பண்ணுவார், ஜோல்டரு ஓகே 2 மணிக்கு நீங்கள் எடுக்க சொல்லுங்கள், அன்றைக்கி வந்து உங்களுக்கு சிம்ம லக்னம், பவர்ஃபுல்லான லக்னம், பையன் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சமாளிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். ஆனால் சிம்ம லக்னம் மட்டுமா வாழ்க்கை தீர்மானம் பண்ணுது? அன்னைக்கு தொடர் பிளானட்டு லக்னாதிபதி சூரியன் எங்கே இருக்கணும்? ஏன்னா டாக்டர் கொடுத்து 24 மணி நேரத்தில் நீ இப்படி குறிச்சு கொடுக்குற டைமு. சரி, சிம்ம லக்னம் குறிச்சு கொடுத்துட்டாரு ஒருத்தர். அப்போ சிம்ம லக்னத்தை குறிக்கும்போது லக்னாதிபதி சூரியன் துலாமில் இருக்குன்னு வச்சுங்க, அந்த சிம்ம லக்னத்தை டைம் குறிச்சு கொடுக்குறது வேஸ்ட். சரி, மேசத்தில் இருக்கு, சிம்ம லக்னத்துக்கு மேசத்தில் சூரியன் சூப்பர் அருமை, ஓகே சூரியனோட முடிச்சுக்கிட்டோம். மற்ற பிளானட்டு குரு பகவான் எங்கே இருக்கிறார், சுக்கிரன் எங்கே இருக்கிறார், சனி எங்கே இருக்கிறார், செவ்வாய் எங்கே இருக்கிறார், ஓகே. அப்போ என்ன பண்ணணும், திருமணம் ரிவர்ஸில் போய்ட்டு குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும், அடுத்த சுபக்கோள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ லக்னாதிபதி பிடிச்சிட்டிங்க, அடுத்த ஆள் மெயினான ஆளாரு இருக்கிறதுலே சுபக்கோள்னு குரு. அப்போ அந்த குரு எங்கே இருக்கணும், ஒன்றா தனுசு ராசியில் இருக்கணும், அல்லது மீனத்தில் இருக்கணும், அல்லது குரு வந்து கடகத்தில் இருக்கணும், தனித்து இருக்கக்கூடாது. சரி சரி, சப்போஸ் அன்னைக்கு வந்து குரு தனிச்சிருக்கு எங்கே மீனத்தில், அப்போ நீங்கள் குறிச்சு கொடுக்குற டைம் லக்னத்துக்கு குறிச்சு கொடுத்தா கூட குரு பகவான் சரியில்லைங்கப்ப லக்னத்துக்கு 8ல் போய் குரு உட்காந்துருவார்.
புரியுதா உங்களுக்கு? ஓகே, குருவை பார்த்துட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு குருவை தூக்கி கடகத்தில் போட்டுருவோம் ஒரு திருப்திக்காக. குருவோட கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? சனி பகவானை பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஃபேக்டர் பார்க்கும் பொழுது டைம் குறித்து கொடுத்தால் 100க்கு 10 ஜாதகத்துக்கு மட்டும்தான் நீங்கள் சரியான டைம் கணிச்சு கொடுக்க முடியும். 90% ஜாதகத்துக்கு சரியான டைம் கணித்து கொடுப்பது வாய்ப்பு கம்மி. இப்போ இது மாதிரி ஒரு காரணம் சொல்கிறீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் உள்ளவங்க பெண் எடுத்த வீட்லேயோ பெண் கொடுத்த வீட்லேயோ இந்த டைமிங்கில் வந்தால் குடும்பத்துக்கு பிரச்சனை, அதனால் முன்னாடியே பண்ணிடுங்க, இல்லை இந்த நாளில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது இருக்குது, கருத்து இருக்குது. அது எப்படி? திருமணத்துக்கா? இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ குழந்தை பிறக்குது, இன்று பிறந்தால் வந்து புகுந்த வீட்டுக்கு பிரச்சனை, இல்லை பிறந்த வீட்டுக்கு பிரச்சனை, அதனால் இந்த இதில் எழுத சனிக்கிழமை வேண்டாம், வெள்ளிக்கிழமை வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்களோட பழக்க வழக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஊறிடுச்சு. ஆனால் அவங்க ரியல் பொசிஷனை அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. டைமிங் ஃபேக்டர் போட்டு நம்ம குழந்தைய நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த டைமிங் ஃபேக்டர் போட்டு குழந்தைய எடுக்கும் பொழுது இந்த டைம் அந்த டைம் மாதிரிலாம் கிடையாது. நீ இன்னைக்கத்தோட கிழக்கு பொசிஷன் தான் அந்த குழந்தை. ஓகே, எத்தனை மணிக்கு மாற்றி எடுத்தாலும் அவருக்கு அன்னைக்கு இந்த பிளானட் நல்லா இருந்ததுன்னா சூப்பர்னு அர்த்தம். சரி, அது நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு எடுத்தாலும் அதே பிரச்சனை தான் வரும். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் 2 நாளைக்கு மட்டும் ராசி மாறும். குரு 1 வருஷத்துக்கு ஒரு இடத்துல உட்காந்துருப்பார், சனி 2 வருஷத்துக்கு உட்காந்துருப்பார், புதன் 45 நாள், செவ்வாய் 45 நாள், புதன் சுக்கிரன்லாம் 30 நாள். அப்போ நீங்கள் எதையும் நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் வந்து மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வரணும். டாக்டரை போட்டு ப்ரெஷர் பண்ணாமல் குறித்து கொடுக்குற நேரம் அந்த நேரம் இந்த நேரம் சொல்லி அதுக்கு ஒரு ஜோதிடத்தில் போயிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் ஒரு 2 லட்சம் செலவு பண்ணிவிட்டு அங்கே ஒரு 10,000 செலவு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. விழிப்புணர்வு இருக்க வேண்டிய என்னென்னா, அந்த ஒரு நாளைக்கு 12 லக்னத்தில் 6 லக்னம் நல்ல நேரமாக செயல்படும், 6 லக்னம் கெட்ட நேரமாக செயல்படும். அந்த 6 லக்னத்தில் 3 பிளானட் நல்ல இடத்துல உட்காந்துருக்கும், 3 பிளானட் கெட்ட இடத்துல உட்காந்துருக்கும். இதுதான் ஜோதிட விதி. புரியுதா உங்களுக்கு? இதை வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது, இறைவனை தவிர. நம்பிக்கை தான், நடக்கிறது நடந்தே ஆகும். அதை நீங்கள் தடுக்க முடியாது. இப்போ நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கிறத விட நம்ம சொல்லக்கூடிய சப்ஜெக்டை நீங்கள் பார்க்கும் பொழுது நெகட்டிவாக இருக்கும், அதுதான் உண்மையாக இருக்கும். இது வந்து விழிப்புணர்வு. நீங்கள் வந்து கேட்குறீங்க, டைம் கேட்குறீங்க, யோசிச்சுட்டு போயிட்டு சார் நல்ல நேரத்தை குறித்து கொடுத்து நீங்கள் மேரேஜுக்கு வந்து குழந்தைய எடுத்து சொன்னீங்கன்னா அப்படி ஒரு ஜாதகம் அமையாது வாய்ப்பு கம்மி. உதாரணத்துக்கு ராமர் ஜாதகத்தை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ராமரோட ஜாதகம்னு சொல்லிட்டு வரும். அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றிருக்கோம், சூரியன் உச்சம் பெற்றிருக்கோம், சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கோம், சனி உச்சம் பெற்றிருக்கோம், புதன் உச்சம் பெற்றிருக்கோம். சரி, இந்த மாதிரி ஃபேக்டில் ஒரு பிளானட் பொசிஷன் வரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 to 4000 வருஷம் ஆகும். சரி சரி, ஒரு ஜாதகம் வரத்துக்கு ராமர் மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு அவரு மட்டும்தான் ஹீரோ. அவரு வர சூரியன் உச்சம் பெற்று, சுக்கிரன் உச்சம் பெற்று, குரு உச்சம் பெற்று, புதன் உச்சம் பெற்று, செவ்வாய் உச்சம் பெற்றுனால வீரனா இருந்தாரு. ஓகேங்களா? இப்ப இந்த 5 பிளானட், அவர் சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் தோட்டத்தில் அழகா இருக்கிறாரு, குரு உச்சம் பெற்றாலும் அனுபவசாலியா இருக்கிறாரு, புதன் உச்சம் பெற்றாலும் டேலண்ட். புரியுதா உங்களுக்கு? சனி உச்சம் பெற்றாலும் ஆயுள் குலம் நீடிக்குது. இது மாதிரி இருக்குமா இவர் குறிச்சு கொடுக்குற நேரம் இருக்காது. அப்ப நீங்க செலவு பண்ணிட்டு போறீங்க, டாக்டர் கொடுக்குற டைம்ல தாராளமாக எடுக்கலாம். நீங்க எந்த ஒரு சேஞ்சும் உங்களோட லைஃபுக்கு மாற போறது கிடையாது. இது முற்றிலும் விழிப்புணர்வு செய்து. நம்ம ஜோதிடத்தில் என்னன்னா சும்மா வந்து 2 பேருக்குன்னா 4 போகக்கூடாது, அதுக்கு காரணம் வேணும். ஓகேங்களா? இந்த காரணம் தெரியாம காரியத்தை செய்யக்கூடாது. எதா இருந்தாலும் அதுக்கான இயற்கை என்ன சொல்லுதோ அதை செய்தால் போதுங்கிறீங்க. ஆமா, இன்னைக்கோட பிளானட் இப்போ குரு வந்து மகரத்தில் இருக்கிற தூக்கி கும்பத்தில் நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. அது மகரத்துல தான் உட்காந்துருக்கும். இப்போ மகரத்துல குரு என்ன பண்றா? நீசம் பெற்று விட்டான். ஓகே, அதே கடகத்துல இருக்கு குரு உச்சம் பெற்று, சூப்பர். அப்ப ஒரு இடத்துல குரு நெகட்டிவா போறாரு, ஒரு இடத்துல குரு பாசிட்டிவா போறாரு. குரு வந்து கடகத்துக்கு வந்து 7 வருஷம் எங்க மகரத்துல இருந்து. ஸோ இதெல்லாம் ஜாதகத்துல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு திருமண ரீதியாக நாம் பேசிக்கிறோம், திருமணத்தை பேசிக்கிறோம். உள்ளூர்ல வரன் கிடைக்கும், வெளியூர்ல வரன் கிடைக்குமா, அல்லது பரிகாரத்தோட பலன்கள் என்ன, குழந்தை பாக்கியம் என்ன, அந்த குழந்தை பாக்கியத்தை டைம் பேஸ் பண்ணி எடுத்தா என்ன, எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ முழுசா பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியும் பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம்.
இப்போ வந்து நம்ம திருமணம் சம்மந்தமாக ஜாதகம் சம்மந்தமாக நிறையா விஷயம் பேசணும். குழந்தை பாக்கியம், குழந்தை எப்படி டைமிங் எடுக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியூரில் பார்க்குறதா உள்ளூரில் பார்க்குறதா அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது திருமணம் சம்மந்தமாக இருக்கா ஜாதகத்தில் பார்க்குறதுக்கு? அதாவது சார் ஜாதகத்தில் வந்து சார் நீங்கள் கேட்ட கேள்வி திருமணத்தை பற்றி ஒரு முக்கியமான 6 கேள்வி கேட்டிருக்கீங்க. பட் இதுக்கு மேலே பல கேள்விகள் இருக்குது. வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைப்பாரா, ப்ளஸ் திருமணத்துக்கு பின்னாடி குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆரோக்கியம் எப்படி, எத்தனை குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைகளோட படிப்பு எப்படி, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வீடு வாங்க முடியுமா வாங்க முடியாதா, வண்டி வாகனம் வாங்கலாமா, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், கணவன் மனைவிகளோட ஒற்றுமை எப்படி இருக்கும், இத்தனை கேள்விகள், அதாவது துணை கேள்விகள் நிறையா இருக்கு. அப்போ அவங்க வந்து ஜோதிடரை அணுகி அவங்க கேள்வி கேட்குறீங்க இல்லைங்களா, அதில் தான் நீங்கள் வந்து நிறைய பதில் சொல்ல முடியும். இது ஒரு பொதுவான கருத்து, உங்களுக்கு புரியுறது சொல்லியிருக்கிறேன். இது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் இந்த பொதுவான கருத்து உங்களுக்கு 50% மேட்ச் ஆகிடும். இந்த ரிமைனிங் 50% எப்போ மேட்ச் ஆகும்னா தனிப்பட்ட முறையில் உங்களோட சுய ஜாதகம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒரு நேரத்தில் பிறந்தப்போ ஒரு தேதியில் பிறந்திருப்பீங்க. அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு திருமணம் மற்றும் உங்களோட எதிர்கால வாழ்க்கை, நீங்கள் சேர்க்கின்ற செல்வம், செல்வாக்கு, புகழ் எல்லாமே உங்களோட சுய ஜாதகம் தீர்மானம் பண்ணும். நான் சொன்ன பதிவுகள் அப்படியே 50% நீங்கள் மேட்சிங் எடுத்துக்கலாம். ரிமைனிங் 50% மேட்சிங் வந்து உங்களோட சுய ஜாதகத்தோட கிரகங்களின் சேர்க்கைகள், பார்வைகள், நீசம், வக்ரம், அஸ்தங்கம், கிரக யுத்தம் இதெல்லாம் வச்சு தான் அந்த ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் கன்க்ளூட் பண்ணணும். எந்த திருமணமாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும், ஒரு ஜோதிடர் பக்காவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து வரக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம தெளிவான முடிவை சொல்லணும். ஜாதகத்தில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸை சொல்லணும், மைனஸ் இருந்தால் அந்த மைனஸை கண்டிப்பாக சுட்டி காட்டணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும். சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்னது வந்து பொதுவான கருத்து 50%. இப்போ எனக்கு ஏதாவது வேணும்னா நான் நேரில் வந்து அதை வேணா முழுமையாக பெற்றுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து அந்த ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது தான் அந்த ஜாதகத்தை நம்ம பக்காவாக நீங்கள் நேரில் வரணும் அவசியம் கிடையாது, செல்போன் மூலமாக பேசிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து யாருமே இந்த ஜோதிடம் மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம உட்காந்துருந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய காலம் வந்துருச்சு. இதுக்கு போய் நீங்கள் அதுக்கு ஒரு 500,000 செலவு பண்ணி டாக்ஸி பிடிச்சி போகிறதுக்கு உட்காந்த இடத்துல வந்து ஃபோன் பண்ணி மிக அழகாக உங்களோட 4 இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான பதில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல நீங்கள் எந்த ஒரு கேள்வி, ரகசிய கேள்வி இருந்தாலும் ஜோதிடர் கேட்கணும். ஜோதிடரை நீங்க நண்பராக்கி கொள்ளணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜோதிடரை நீங்க நண்பராக்கி கொண்டுன்னா கடைசி வரைக்கும் அவர் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பாரு, அதில் மாற்றமே கிடையாது. இன்று நாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிடம் சம்பந்தமான, அதுவும் திருமணம் சம்பந்தமான நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஐயா வந்து பதில் சொன்னார். குழந்தை பாக்கியம், நேரம், காலம், எங்கே பெண் எடுக்கிறது அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு ஐயா சிறப்பாக பதில் சொன்னார். இது தொடர்பான உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் ஐயாவோட நம்பர் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதற்கும் தொடர்பு கொள்ளலாம், இல்லைனா எங்களுக்கு கமெண்ட் பண்ணி கேட்கலாம். அதற்கான பதில் அளிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஐயா திரு அசோக் ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து சிறப்பாக அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தார். அவருக்கு நம் நிறுவனம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, மிக மிக நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு மிக மிக நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிந்து கொள்ள கீழே இருக்கின்ற 2 மொபைல் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள். அதே மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய தகவல் மொத்தத்தில் 4 இன்ஃபர்மேஷன் தான். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அதை கொடுத்தால் போதும். தொலைபேசி வழியாக உங்களுடைய ஜாதகத்தை மிக தெளிவாக பேச முடியும். நீங்கள் கொடுக்கின்ற அத்தனை கேள்விக்கு உண்டான பதில் தரப்படும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.